தயவு செய்து யாரும் கோபிச்சு கொள்ளாதீங்க. இன்றைக்கு அநேகமானவர்களுடைய வீட்டில் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக வளருவதற்குரிய என்வாய்மெண்ட் இல்லை. ஏன்? முதலாவது உம்மா பாப்பா மகன் மகள் எல்லோருமா உட்கார்ந்து பேசுறது கூட இல்லை. இப்ப அப்படித்தான் ஒரு மாதிரி உலகம் போய்கொண்டிருக்குது. வெறும் குழந்தையை மட்டும் தந்துவிடு என்று சொல்லாமல், யா அல்லாஹ் எனக்கு நல்ல சாலிஹான பிள்ளையை தந்துவிடு, ஆணை மட்டும் தந்துவிடு, பெண்ணை மட்டும் தந்துவிடு என்று கூறுவதை விட, ஆனால் எங்களில் சிலர் நினைக்கிறாங்க, பெயர் இருந்தா உலகத்தில் யாருமே வைக்காத, இதுவரைக்கும் யாருக்குமே வைக்கப்படாத, சொல்வதற்கு இலகுவான, பார்ப்பவர்கள் நல்ல அழகா இருக்குது, பசந்தா இருக்குது என்று சொல்லணும் என்பதற்காகத்தான் பலர்கள் பெயர் வைக்கின்றார்கள். என்னுடைய அப்பா நபி அவர்கள் சொல்லியும் அந்த பெயரை மாற்றாததுனால எங்கட குடும்பத்துல ஒரே கவலை இருந்து கொண்டே இருக்குது, கவலைக்குரிய விடயங்கள் நடந்து கொண்டே இருக்குது என்று அவர் சொன்ன ஹதீஸ் புகாரியில பதிவாக இருக்குது. கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் எண்ணற்ற அருட்கொடைகளை பாக்கியங்களை தந்திருக்கிறான். அவன் தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களை நாம் கணக்கிட்டோம் என்றால், எண்ணினோம் என்றால், அவைகளை நம்மால் எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு பாக்கியம். குர்ஆன்ல கூறுகின்றான், அல்லாஹுடைய அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட்டீர்கள் என்றால் உங்களால் மற்றிட முடியாத அளவிற்கு அல்லாஹ் பல அருள்களை பாக்கியங்களை நம் மீது செய்திருக்கிறான். சிலவைகள் சிறியதாக இருக்கலாம், சிலது பெரியதாக இருக்கலாம். எது எந்த அளவுக்கு பெரியதாக இருக்குமோ அதை பற்றி உண்டான கேள்வியும் பெரியதாக இருக்கும். அல்லாஹுடைய அருட்கொடைகள் ஒரு வகையில நிஅமத், மற்றொரு வகையில அமானத். ஒவ்வொரு நிஅமத்தும் ஒரு வகையான அமானத், அமானிதம் என்றால் அது மிகையாக ஆகாது. அந்த ஒவ்வொரு நிஅமத்தை பற்றியும் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் நம்மிடம் கேட்பான். எந்த அளவுக்கு என்றால், நமக்கு தண்ணி நாங்க குடிப்பதற்கும், நம்முடைய உடலை சுத்தம் செய்வதற்கும், நம்முடைய ஆடைகளை கழுவுவதற்கும், இன்னொரு பல விடயங்களுக்காக வேண்டி நீரை பாவிக்கின்றோம். எந்த அளவுக்கு அந்த ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ஒரு நீர் ஓடிக்கொண்டிருக்குது அல்லது நீர் வீழ்ச்சியில தண்ணீர் கொட்டி கொண்டிருக்குது, அதிலேயும் ஒருவர் தேவையை விட அதிகமாக நின்றால் அதை பற்றியும் கியாமத் நாள்ல அல்லாஹ் கேட்பான். இது ஓடுற தண்ணி தானே, இது கொட்டுகின்ற நீர் தானே என்று சொல்ல முடியாது. ஹதீஸ் ஷரீஃப்ல நபி அவர்கள் சொன்னார்கள், வலவ் அலா நஹரின் ஜாரின், ஓடக்கூடிய அந்த ஆற்றுடைய நீராக இருந்தாலும் சரி, தேவை கேட்பத்தான் அவைகளை பாவிக்க வேண்டும். அதனால அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை வெறும் அருளாக மாத்திரம் பார்க்காது, அவைகளை ஒரு அமானிதமாகவும் பார்க்க வேண்டும். அவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளில் மிக முக்கியமான ஒரு அருட்கொடை குழந்தை செல்வம். நாம் எல்லோரும் அவர்களை பற்றித்தான் ஒவ்வொரு நாளும் காலை முதல் மாலை வரைக்கும் அவர்களுடைய படிப்போ, அவர்களுடைய தொழிலோ, அவர்களுடைய திருமணமோ, இன்னொரு அடிக்கடி யோசிக்கிறதும் சிந்திக்கிறதும் ஓடுறதும் உழைக்கிறதும் முயற்சி செய்யறதும் யாருக்காக? மனைவிக்காக, மக்களுக்காக. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அந்த மக்களை எந்த முறையிலே நீங்கள் வளர்த்து விட்டீர்கள், நல்லவர்களாக வளருவதற்குரிய சூழலை உருவாக்கி கொடுத்தீர்களா என்பதை பற்றியும் கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் கேட்பான். அதனால குழந்தைக்கு முன்னால நாம் பார்க்கலாம், பலர்களுக்கு பல வருடமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். அதனால அவர்கள் என்ன செய்வார்கள், யா அல்லாஹ் எனக்கு எப்படியாவது ஒரு குழந்தையை தந்துவிடு. குழந்தையை கேட்பதற்கும் ஒரு முறை, வெறும் குழந்தையை மட்டும் தந்துவிடு என்று சொல்லாமல், யா அல்லாஹ் எனக்கு நல்ல சாலிஹான பிள்ளையை தந்துவிடு, ஆணை மட்டும் தந்துவிடு, பெண்ணை மட்டும் தந்துவிடு என்று கூறுவதை விட, சில பேர் அல்லாஹ்வுக்கு தெரியும் நமக்கு ஆண் கிடைப்பது நல்லதா, பெண் கிடைப்பது நல்லதா.
அதனால யா அல்லாஹ் நீ எதை தந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், ஆனால் நல்ல சாலிஹான பிள்ளையை தந்துவிடு என்று நாம் துஆ செய்ய வேண்டும். ஏன் இந்த பிள்ளை நல்ல சாலிஹான பிள்ளையாக இருந்தால் தான் நாம் மரணித்தால் நமக்காக கையேந்தி துஆ செய்யும். நாம் நல்ல பிள்ளைகளை விட்டு விட்டு சென்றால் தான் அவர்களுடைய துஆ நமக்கும் கிடைக்கும். நபி அவர்களுடைய தெளிவான ஹதீஸ், இதா மாத்த இப்னு ஆதம் இன்கதஅ அமலுஹு, ஆதமுடைய மக்கள் மரணித்து விட்டால் உலகத்திலே அவன் செய்த அனைத்து அமல்களும் துண்டிக்கப்பட்டுவிடும். இல்லா மின் ஸலாத்தின், 3 விடயங்களை தவிர. முதலாவது சதகத்தின் ஜாரியா, நிரந்தரமான நன்மை வருவதற்குரிய ஏற்பாடு செய்த தான தர்மம். அவ்வளவின் சாலிஹின் யதுஉ லஹு, அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய துஆ செய்யக்கூடிய நல்ல சாலிஹான பிள்ளை. அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி, பிரயோஜனமான அறிவு, கல்வி ஞானம். வெறும் பணத்தை சம்பாதிப்பதற்குரிய அறிவு அல்ல. அவர் கற்ற கல்வியின் மூலமாக அவருக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் மக்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில பிரயோஜனம் கிடைக்கணும். இந்த 3 மூலமாக அந்த மரணித்தவருக்கு நன்மை போய்கொண்டே இருக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதில் 2வது சொன்னதும் சாலிஹான பிள்ளை என்று தான் கூறுகின்றார். நபிமார்கள் கூட அல்லாஹ்ட்ட துஆ செய்தார்கள். அவர்களும் எப்படி துஆ செய்தார்கள்? குர்ஆன்ல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹானவர்கள் என்றும் ஒரு பிள்ளையை ஹிபத்தாக அன்பளிப்பாக தந்துவிடு. இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வபஷர்னாஹு பிஇஸ்ஹாக், நாம் அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் என்ற பிள்ளையை தருவதாக நன்மாராயம் சொன்னோம். இன்னும் ஒரு ஆயத்துல வனஜைனாஹு வலூதன் இலல் அர்தில்லதி பாரக்னா ஃபீஹா லில் ஆலமீன் வவஹப்னா லஹு இஸ்ஹாக வயஅகூப நாஃபிலா வகுல்லன் ஜஅல்னா சாலிஹீன், நாம் அவருக்கு இஸ்ஹாக்கையும் மேல்மிச்சமாக எக்ஸ்ட்ராவாக யாக்கூபையும் கொடுப்போம். அவர்கள் ஒவ்வொருவரும் சாலிஹானவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் நன்மாராயம் சொல்லும் பொழுதும் நாங்கள் சாலிஹானவர்களைத்தான் கொடுத்தோம் என்று கூறுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் துஆ செய்தார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பி கூறுகின்றான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாம், ஜக்கரியாவே உங்களுக்கு நாங்கள் ஒரு பிள்ளையை தரப்போகின்றோம். இஸ்முஹு யஹ்யா, அவருடைய பெயர் யஹ்யா என்று நாம் வைத்திருக்கின்றோம். வலம் நஜஅல் லஹு மின் கப்லு சமியா, இதற்கு முன்னால யஹ்யா என்ற பெயரை நாம் யாருக்கும் வைத்ததில்லை. உங்களுடைய பிள்ளைக்குரிய பெயரை நாமே முடிவு செய்கின்றோம், தீர்மானிக்கின்றோம். இன்னும் ஒரு ஆயத்துல சூரா ஆல இம்ரான்ல ஃபனாதத்துல் மலாயிகா வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப் அன்னல்லாஹ யுபஷ்ஷிருக்கு பியஹ்யா, அல்லாஹ் யஹ்யாவை கொண்டு உங்களுக்கு நன்மாராயம் சொல்கின்றான். அந்த யஹ்யா எப்படியாப்பட்டவர்? முஸத்திகன், அவர் உண்மைப்படுத்தக்கூடியவர். பிகலிமத்தின் மின்ஹு, அல்லாஹ்வுடைய வார்த்தையை உண்மைப்படுத்தக்கூடியவர் என்று சொல்லி முபஷ்ஷிருக பியஹ்யா முஸத்திகன் பிகலிமத்தின் மினல்லாஹ் வ சய்யிதன் வ ஹஸூரன் வ நபிய்யன் மினஸ் சாலிஹீன், நாம் அவரை தலைவராக ஆக்குவோம், அவரை பத்திரித்தனம் உள்ளவராக ஆக்குவோம், ஒரு நபியாக நாங்கள் ஆக்குவோம், சாலிஹீன்களில் நின்றும் உள்ளவராக ஆக்குவோம். முதலாவது நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய நேரத்தில், யா அல்லாஹ் எனக்கு நல்ல சாலிஹான பிள்ளையை தந்துவிடு, அதன் மூலம் நானும் என்னுடைய மனைவியும் அந்த பிள்ளையின் மூலமாக கல்பும் குளிர வேண்டும், கண்களும் குளிர வேண்டும். அதைத்தான் நாம் துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றான், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன். யா அல்லாஹ், அந்த எல்லா இடத்திலே பாருங்க, ஹப் ஹிபாண்டா அன்பளிப்பு.
இது முழுக்க முழுக்க அல்லாஹுடைய புறத்திலிருந்து கிடைக்கிறதுனால தான் அல்லாஹ் இவருக்கு அன்பளிப்பாக தந்தவோடு நமக்கு நம்முடைய மனைவிமார்கள், நம்முடைய பிள்ளைகள், யாரின் மூலமாக நம்முடைய கண்கள் கல்புகள் குளிருமோ அந்த மாதிரியான மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் தந்துவிடு என்று அல்லாஹ் துஆ கேட்கின்ற முறையையும் படித்து தந்திருக்கின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால முதலாவது பிள்ளை இல்லாதவர்கள் அல்லது பிள்ளை உருவாகுவதற்குரிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், திருமணம் முடித்த புதிய ஆண் பெண் தம்பதியினர்கள் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கும் பொழுது, யா அல்லாஹ் எனக்கு நல்ல சாலிஹான பிள்ளையை தந்துவிடு என்று கேட்கும். அதற்கு பின்னால பிள்ளை கிடைத்தால் அவருக்கு வாழ்த்து சொல்வது அது ஒரு சுன்னத்தான காரியம். ஆனால் சில நேரங்கள்ல நாங்க பார்க்கலாம், எதற்கு வாழ்த்து சொல்லணுமோ அதற்கு சில நேரங்கள்ல நாங்க சொல்வதில்லை, எதற்கு வாழ்த்து இல்லையோ அதற்கு நாங்க வாழ்த்து சொல்கின்றோம். இப்ப சமீப காலமாக வெள்ளிக்கிழமை வந்ததோட மொபைல் போனுக்கு ஜும்மா முபாரக் எங்கிருந்து வந்துச்சு? இது எங்கேயும் இல்லை. இப்படி ஜும்மா முபாரக் என்று வாழ்த்து சொல்லுங்க எங்கேயுமே இல்லை. எதுல வாழ்த்து சொல்லணுமோ அதுல சொல்லல, எதுல வாழ்த்து இருக்குதோ அதை விட்டு விடுகின்றோம். ஆனால் பிள்ளை கிடைத்தால் நீங்க வாழ்த்து சொல்லுங்க. பாரக்கல்லாஹு லக ஃபில் மௌஹூபி லக வ ஷக்கரத்தல் வாஹிப். அல்லாஹ் உங்களுக்கு ஹிபத்தாக தந்த அந்த பிள்ளையில அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. உங்களுக்கு ஹிபத்தாக தந்தவனுக்கு நீங்க ஷுக்ர் செய்யுங்க. வஜஅலஹு அல்லாஹு மினஸ் சாலிஹீன். அந்த பிள்ளையை அல்லாஹ் சாலிஹீன்களில் நின்று சேர்த்து வைப்பானாக. பிள்ளை கிடைத்தால் அவருக்கு வாழ்த்து. திருமணம் முடித்த புதிய கணவனுக்கு பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபில் கைர் அந்த வாழ்த்து இருக்குது. ஆனால் திருமணம் முடித்து ஒரு வருஷத்துக்கு பின்னால எனிவர்சரி அது இல்ல. மேலான பெரியார்களே, ஒரு வருஷ திருமணம் முடித்து இந்த முதலாவது வருஷம், திருமணம் முடித்தது இரண்டாவது வருஷம், திருமணம் முடித்து 5வது வருஷம் என்று இந்த கொண்டாடுறது இருக்குது, இந்த வாழ்த்து சொல்வது இருக்குது, அது இல்ல. நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றா, எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய மார்க்கத்துல எல்லா விடயங்களும் தெளிவாக தரப்பட்டிருக்கின்றது. அந்த முறைப்படி நாம் நம்முடைய வாழ்வை அமைத்தோம் என்றால் ஒரு அழகான இஸ்லாமிய சமூகத்தை நாங்க பார்க்கலாம். இந்த அளவுக்கு அந்த ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது அப்துல்லாவுக்கு மகனாக பிறக்குகின்றார்கள். அப்துல்லாவுடைய சகோதரன் தான் அபூ லஹப். அவரிடத்துல ஒரு அடிமை பெண் இருந்தா அந்த பெண்ணுக்குரிய பெயர் சுவைபா என்று சொல்லப்படும். இந்த அப்துல்லாவுக்கு முஹம்மது என்று சொல்லக்கூடிய ஆண் பிள்ளை பிறந்த உடனேயே அந்த சுவைபா என்ற அடிமை பெண் அபூ லஹப் போய் ஓடி போய் சொன்னாரு, உங்களோட சகோதரனுக்கு அல்லாஹ் ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்து விட்டான். அபூ லஹப் புகாரில வருது. அபூ லஹப் சந்தோஷத்தினால அந்த சுவைபா என்ற பெண், நீங்க இந்த என்னுடைய சகோதரனுக்கு ஆண் பிள்ளை கிடைத்த நல்ல செய்தியை சொன்னதற்காக உங்களை நான் உரிமை விட்டு விட்டேன் என்று சொல்லி அந்த சுவைபாவை உரிமை விட்டு விடுகின்றார். இது புகாரில சுருக்கமாக வருவது. ஆனால் இன்னும் சில கிதாபுகள்ல விரிவாக வருது. அபூ லஹப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, அவன் குர்ஆனிலேயே ஷஃபிக்கப்பட்டான், அல்லாஹ்வுடைய லானத்திற்கு சாபத்திற்கு உள்ளானான். அவன் மரணித்ததற்கு பின்னால ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவனை கனவுல கண்டு கேட்கின்றார்கள், அபூ லஹப் எப்படி உன்னுடைய மறுமையுடைய வாழ்க்கை? அவன் சொல்றான், இல்ல மிச்சம் மோசமாக இருக்குது, என்னுடைய மறுமையுடைய வாழ்க்கை இருட்டானதாக இருக்குது, எனக்கு பெரிய சோதனையாக வேதனையாக இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று, ஒவ்வொரு கிழமையும் திங்கட்கிழமை காலை வேளையில என்னுடைய இந்த பெருவிரலுடைய கீழ்ப்பகுதியிலிருந்து கொஞ்சம் மதுரமான நீர் அல்லது தேன் சுரக்கும், அதை நான் கொஞ்சம் உட்கொண்டு அந்த கொஞ்ச நேரத்திற்கு என்னுடைய வேதனை குறையும். ஏன் என்றால் என்னுடைய சகோதரனுடைய மகன் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த செய்தியை கேட்டு நான் அந்த சுவைபா என்ற பெண்ணை உரிமை விட்டதனால அதற்கு பிரதி உபகாரமாக அல்லாஹ் கிழமைக்கு ஒரு நாள் திங்கட்கிழமை காலையில என்னுடைய பெருவிரலுடைய கீழ்ப்பகுதியிலிருந்து ஒரு வகையான நீர் சுரக்குகின்றது, அதை நான் கொஞ்சம் அறிந்து கொஞ்ச நேரத்திற்கு எனக்கு மன ஆறுதல் கிடைக்குகின்றது என்ற செய்தியும் சில சரித்திர கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது.
அப்படி என்றால் 1400 வருடங்களுக்கு முன்னாலே இந்த கல்ச்சர் இருந்திருக்குது. யாராவது ஒருவருக்கு பிள்ளை கிடைத்த செய்தி அது நல்ல செய்தி, வாழ்த்து சொல்லுவோம், அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி துஆ செய்வோம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, நாம் எதை சொல்லிக் கொண்டு வருகிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு நிஅமத்தும் அமானிதம். அந்த அமானிதத்தை பற்றி அல்லாஹ் கேட்பான் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனால அந்த அமானிதமான பிள்ளைகள் எவ்வாறு வளர்க்கப்படணும், வளர்க்கப்படுவதற்கு முன்னால பிறந்த உடனேயே அவர்களுக்கு செய்ய வேண்டிய சில நற்கர்மங்களும் இருக்குகின்றது. அதனால பிறந்த உடனேயே அந்த பிள்ளையுடைய வலது காதல பாங்கு, இடது காதல இக்காமத். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களோட மூத்த மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, பின்னால பிறந்த ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டு பேர்களுடைய காதிலையும் நபி அவர்கள் வலது காதல பாங்கு சொல்லி இடது காதல இக்காமத் சொன்னதாக ஹதீஸ் கரண்யங்கள்ல பதிவாக இருக்குது. ஏன்? இதற்கு பல காரணங்களை கூறுகிறார்கள். முதலாவது, ஒரு பிள்ளை உலகத்திற்கு வந்தவுடன் அந்த பிள்ளையுடைய காதல அல்லாஹ்வுடைய சங்கநாதம் ஒலிக்கும். உலகத்துல வேறு எதையும் அந்த பிள்ளை கேட்பதற்கு முன்னால முதலாவது காதல விழுகிறது அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹுடைய உயர்வு, அவனுடைய கண்ணியம், அவனுடைய மகத்துவம் அந்த பிள்ளையுடைய காதல விழணும். முதலாவது ஒரு காரணம். இரண்டாவது, ஹதீஸ்ல தெளிவாக வருது, நீங்க பார்ப்பீங்க, சில நேரங்கள்ல அதிகாலை வேளையில மஸ்ஜிதுகள்ல பாங்கு சொல்ற நேரத்துல சில நாய்கள் குறைக்கும், சில நாய்கள் ஓடும். நீங்க கண்கூடாக பார்த்திருப்பீங்க. பாங்கு சப்தத்தை கேட்டு ஷைத்தான் ஓடுவதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அதனால நபி அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கிற நேரத்துல அந்த பிள்ளையை ஷைத்தான் கிள்ளி விடுகின்றான். அதனால் அந்த பிள்ளை அழுது கொண்டே பிறக்குகின்றது. மரியமையும் அவருடைய மகன் ஈசாவையும் தவிர அந்த ரெண்டு பேர்களையும் ஷைத்தானுடைய கிள்ளுதலிருந்து அல்லாஹ் பாதுகாத்ததாக நபி அவர்கள் ஹதீஸ்ல கூறியிருக்கிறார்கள். அதனால பாங்கின் மூலமாக ஷைத்தானுடைய தூண்டுதல், அந்த ஷைத்தான் இந்த பிள்ளையின் மீது சாட்டப்படுவது தூரமாகின்றது. அதனால பாங்கு சொல்வது மிக முக்கியமான ஒரு சுன்னா. அதற்கு பின்னால் அந்த பிள்ளைக்கு தஹ்னீக் என்றா ஒரு நல்ல மனிதருடைய உமிழ் நீர் அந்த பிள்ளையுடைய உமிழ் நீருடன் ஆரம்பமாக கலப்பது. அதற்கும் நிறைய ஹதீஸ்ல ஆதாரம். ஹஜ்ரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்குகின்றது. பிறந்த உடனேயே நபியுடைய மடியில கொண்டு வந்து வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்த பழத்தை கொண்டு வர சொல்லி அதை வாயிலே வைத்து நன்றாக சவைத்து அந்த வாயிலே உள்ள அந்த இனிப்பு இருக்குது, அந்த பேரித்த பழத்துடைய அந்த டேஸ்ட் உள்ள அந்த எச்சிலை அந்த பிள்ளையுடைய வாயில வைத்து நபி அவர்கள் தஹ்னீக் செய்கிறார்கள். அதனால பேரித்தம் பழம் தான் என்பதல்ல, அந்த மக்காவுல மதீனாவுல இலகுவாக கிடைக்கிறதுனால பேரித்தம் பழம். அதனால ஏதாவது ஒரு இனிப்பு, அது தேனாக இருக்கலாம் அல்லது வேறு அந்த பிள்ளைக்கு எஃபெக்ட் பண்ணாத அளவில் உள்ள ஏதாவது ஒரு இனிப்பு, அது நல்ல ஆளுங்கள் தான் என்பதல்ல. சமூகத்தில் உள்ள பேணுதலான பக்குவமான நல்ல ஆண்கள் இருக்கிறாங்க, ஏன் சில பெண்மணிகளும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் பக்குவமான சாலிஹான பெண்மணிகளும் இருக்கிறாங்க. அதனால அந்த தஹ்னீக்கை ஆண்கள் மூலமாகவும் செய்விக்கலாம், பெண்கள் மூலமாகவும் செய்விக்கலாம். நபி அவர்கள் அந்த பிள்ளைக்கு தஹ்னீக் செய்துவிட்டு ஃபஸம்மாஹு இப்ராஹிம், அந்த பிள்ளைக்கு இப்ராஹிம் என்ற பெயர் வைத்ததாகவும் ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதற்கு பின்னால அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று தான் அந்த ஹத்னா என்று சொல்லக்கூடிய அந்த ஹத்னா என்று சொல்லக்கூடிய ஒரு அமல் உண்டு. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, நபி அவர்கள் சொன்னார்கள், அல் ஹிதானு சுன்னத்துல் லிர்ரிஜால் மக்ரமத்துல் லின்னிசா. ஹிதான் ஹத்னா செய்வது, விருத்த சேதனம் செய்வது, அது ஆண்களுக்கு சுன்னத்தாக இருக்குது, பெண்களுக்கு கண்ணியமாக இருக்குது. இந்த ஹதீஸ் இல்லாம இன்னும் பல வழிகள்ல வந்த ஹதீஸ் ஹம்சுன் மினல் ஃபித்ரா, 5 விடயம் ஆரம்ப காலத்திலிருந்தே எல்லா நபிமார்களுடைய காலத்திலிருந்தே தொடர்ந்து வந்த 5 அமல்கள் இருக்குது. அதுல ஒன்று தான் ஹத்னா செய்வது, விருத்த சேதனம் செய்வது.
இந்த அளவுக்கு அந்த புகாரி ஷரீஃப்ல வருது, ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய 80வது வயதில் அவருக்கு கத்னா செய்யப்பட்டதாக புகாரியில தெளிவான ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸ்களை வைத்து இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபு அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த போன்ற 3 இமாம்களும் ஆண்களுக்கு கத்னா செய்வது வாஜிப் என்று குறிப்பிடுகின்றார்கள். இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுன்னா என்று கூறுகின்றார்கள். ஆனால் இந்த 3 இமாம்களும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாஜிப் என்று கூறுகின்றார்கள். ஷாஃபி மதஹபிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பெண்களுக்கும் ஆண்களை போன்று பெண்களுக்கும் கத்னா செய்வது வாஜிப். அதற்குரிய காரணம் என்னண்டா, இஸ்லாம் எப்பவுமே சுத்தத்தை விரும்புகின்றது. கத்னாவின் மூலமாக அந்த பால் உறுப்பு அது சுத்தமாகிறது. அதனால தான் நீங்க விசாரிங்க, மேற்கத்திய நாடுகள்ல, அது ஐரோப்பாவோட, அமெரிக்கா, கனடா போன்ற அந்த நாடுகள்ல சாதாரணமாக ஆண்கள் பெண்கள் ஹாஸ்பிட்டல்ல செய்யறாங்க. ஆனா அத பெரிய ஒரு அதாவது சடங்கு மாதிரி அல்லது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறல்ல, அடுத்தவர்களுக்கு தெரியாமல் ரொம்பவும் அமைதியாக பல நாடுகள் உள்ள பெண்மணிகளும் கத்னா செய்கிறார்கள், ஆண்களும் செய்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால எங்களுக்கும் எங்களுடைய ஷாஃபி மதஹப் இமாம்கள் வலியுறுத்தி இருக்கிறாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் கூறுகின்றார்கள், கத்னா செய்யாதவர் இமாமா நிற்கவும் கூடாது, கத்னா செய்யாதவருடைய சாட்சி கூட ஏற்கப்படக்கூடாது என்று மிக்க வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அந்த ஆண் பெண்ணுடைய பாலுறுப்பு அது சுத்தம் தூய்மையாக ஆக்கப்படுகின்றது. இரண்டாவது, உடல் உறவுல அவர்களுக்கு இதன் மூலம் இன்பம் கூடுதலாக ஏற்படுவதாக ஹதீஸ் ஷரீஃப்ல வந்திருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதற்கு பின்னால அந்த பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பது இது ஆக முக்கியமான ஒன்று. ஆனால் எங்களில் சிலர் நினைக்கிறாங்க, பெயர் இருந்தா உலகத்தில் யாருமே வைக்காத, இதுவரைக்கும் யாருக்குமே வைக்கப்படாத, சொல்வதற்கு இலகுவான, பார்ப்பவர்கள் நல்ல அழகா இருக்குது, பசந்தா இருக்குது என்று சொல்லணும் என்பதற்காகத்தான் பலர்கள் பெயர் வைக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அது அல்ல. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? இன்னக்கும் துதஊன யௌமல் கியாமத்தி பி அஸ்மாயிக்கும் வ அஸ்மாஇ ஆபாயிக்கும். நீங்க உங்களோட கியாமத்துடைய நாளையில உங்களோட பெயர்களை கொண்டு, உங்களோட வாப்பாமார்களுடைய பெயர்களை கொண்டு தான் அழைக்கப்படுவீங்க. கயாம நாள்ல ஒவ்வொரு மனிதனாக அல்லாஹ் அழைத்து விசாரிப்பான். யா ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னாரே, இன்னாருடைய மகன் இன்னாரே. அல்லாஹ் நம் ஒவ்வொருவரிடத்தில் விசாரிக்க இருக்குகின்றான். அதனால நம்முடைய பெயரை கூறி அல்லாஹ் அழைக்கிற நேரத்தில் ஃபஅஹ்சினு அஸ்மாஅக்கும், உங்களோட பெயர்களை அழகான, அழகு என்றால் அர்த்தமுள்ள பெயர்களை வையுங்கள். நபி அவர்களும் சொன்னார்கள், இன்ன அஹப்ப அஸ்மாஇக்கும் இலல்லாஹ், பெயர்களில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான பெயர் அப்துல்லா, அப்துர் ரஹ்மான் என்று ஹதீஸ் ஷரீஃப்ல வந்திருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் ஏன் சொல்ல வருகிறோம் என்றா, ஒரு பிள்ளைக்கு நாங்க வைக்கிற பெயர் இருக்குது, அது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட குறைந்தது 20-30 தடவை அந்த பெயரை யூஸ் பண்ணுவோம். காலையில் அந்த புள்ளை எழுப்பாற்றத்துக்கே 10-15 தடவை மகளண்டா மகள பேர, மகனண்டா மகண்ட பேர, முதலாவது பிள்ளைய பேரை சொல்லித்தானே நாங்க எழுப்பாட்டோம். அதற்கு பின்னால் அவர் பாடசாலைக்கு போறாரு, மதரசாவுக்கு போறாரு, யூனிவர்சிட்டிக்கு போறாரு, ஒர்க் பண்ற இடத்துக்கு போறாரு, ஏர்போர்ட்ல எங்க போனாலும் ஒவ்வொரு நாளும் அந்த பெயரை கொண்டு ஒரு நாளைக்கு 20-30 தடவை அழைக்கப்படுவார். அந்த பெயரில் உள்ள அர்த்தம் நல்லதாக இருந்தால் சில நேரங்களில் அந்த அர்த்தம் அவருடைய வாழ்க்கையில நல்ல பிரதிபலிப்புகளை ஏற்படுத்தும். இது தனியான ஒரு சப்ஜெக்ட் உண்டு. நபி அவர்கள் நிறைய பெயர்களை மாற்றினாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு சின்ன பெண் பிள்ளை எடுத்துக்கொண்டு வராங்க. நபி அவங்க கேட்டாங்க, உமர் இந்த பிள்ளையுடைய பெயர் என்ன? சொன்னாங்க ஆசியா, ஐன் சாத், ஆசியான்னு சொல்லி சொன்னாங்க. ஐன் வச்சு சாது வச்சு, ஆசியாண்ட பாவி.
நபி அவங்க சொன்னாங்க, இல்லோமர் இன்னஹா ஜமீலாண்டு வைங்க, ஜமீலாண்டு அழகானவள், ஆசியாண்டு வைக்காதீங்க, எந்த பாவி பாவம் செய்யறவள் என்று அர்த்தம் வந்துடும். அதனால் நபி அவர்களே அந்த பிள்ளையுடைய பெயரை ஜமீலாண்டு மாத்தி இருக்கிறாங்க. இன்னொன்று இருக்குது ஆசியா, அலிஃப் சீன். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார், அவர்களை பற்றி குர்ஆன்ல சூரத்து தஹரீம்ல வருது, பெயர் வரல, ஆனால் அவர்களுடைய விடயத்தில் குர்ஆனுடைய ஆயத் இறங்கி இருக்குது. அது அலிஃப் சீன் வச்சு அது தாராளம், ஆசியாண்டு வைக்கலாம். மேலான பெரியார்களே ஷாஹூர்களே, ஆனால் அர்த்தம் மாறுபடக்கூடிய பெயர்கள். இன்றைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கண்டா, எல்லாத்துக்கும் கூப்பிடுறதுக்கு லேசாயிக்கணுமே, நொன் முஸ்லிம் ஒரேங்களை கூப்பிடுறல்லையே, நாங்க புழங்குறது, நாங்க பழகிறது, நாங்க பேசுறது, நாங்க போற வார இடம் எல்லாம் அதிகமா எங்களை சகோதரர்கள், சில நேரங்களில் அவர்களுக்கு. அதனால எல்லாரும் இப்ப சமீப காலமாக மிச்சம் சின்ன பேரை வைக்கிறது, லீனான்னு சொல்லி, பீனான்னு சொல்லி. இப்ப நான் உதாரணம் சொன்னா இங்குள்ள பலர்கள் சொல்லுவீங்க, இந்த பேர் ஹசரத் அங்க இருக்குது, இந்த பேர் நீங்க சொன்னீங்க எங்களோட ஃபெமிலியில் இருக்குது. நான் உதாரணம் சொல்லல, ஆனால் இங்கு நாங்க பார்க்கலாம் பல பிரபல்யமான விளையாட்டு வீரர்களாக இருக்கலாம், அல்லது நடிகர்களாக இருக்கலாம், அல்லது நடிகைகளாக இருக்கலாம், அல்லது பாடகர்களாக இருக்கலாம், அல்லது இது போன்ற உலகத்தில் ஃபேமஸ் ஆனவர்களுடைய பெயரை வைக்கக்கூடிய சில பழக்கங்களை நாங்க சிலர்கள்ட்ட பார்க்க கொள்வோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இந்த அளவுக்கு ஹதீஸ் ஷரீஃப்ல வந்திருக்குது. புகாரில வார ஹதீஸ், ஹஜ்ரத் சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தாபிஈன்கள் உள்ள மிக முக்கியமான ஒரு இமாம். அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய வாப்பாவுடைய வாப்பா, என்னுடைய வாப்பாவுடைய வாப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வருகிறார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள் என்னுடைய அப்பா கிட்ட, மஸ்முக, உங்களுடைய பெயர் என்ன? அவர் சொன்னாரு, இஸ்மி ஹஸன், என்னுடைய பெயர் ஹஸன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். ஹம் என்றாலும் ஹஸன் என்றாலும் கவலை. யா அல்லாஹ், நான் கவலையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். நபி அவர்கள் என்னுடைய அப்பா கிட்ட சொன்னாரு, ஹஸன் என்பது அவ்வளவு நல்ல பெயர் இல்ல, பல் அந்த சஹல். சஹல்னா நீங்க சாஃப்டானவர், நீங்க மிருதுவானவர். அதனால் இந்த ஹஸனை விட்டுட்டு நீங்க சஹல் என்று வைத்துக் கொண்டால் நல்லதல்லவா? ஆனால் என்னுடைய அப்பா கொஞ்சம் பிடிவாதமாக இருந்தாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியும் என்னுடைய அப்பா அவருடைய பெயரை மாத்தல்ல, அவரும் மரணித்து விட்டாரு. இப்பொழுது எங்கட வாப்பா மரணித்து விட்டாங்க, நான் அவருடைய பேர பிள்ளை. என்னுடைய அப்பா நபி அவர்கள் சொல்லியும் அந்த பெயரை மாற்றாததுனால எங்கட குடும்பத்துல ஒரே கவலை இருந்து கொண்டே இருக்குது, கவலைக்குரிய விடயங்கள் நடந்து கொண்டே இருக்குது என்று அவர் சொன்ன ஹதீஸ் புகாரியில பதிவாக இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நாம் எதை சொல்லிக் கொண்டு வாரோம் என்றா, சில நேரங்களில் இந்த பெயர் எஃபெக்ட் பண்ணும். அதனால நல்ல அர்த்தமுள்ள பெயர், அதுல ஆக நல்லது நபிமார்களுடைய பெயர் அல்லது சஹாபாக்களுடைய பெயர், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். ஆனால் எல்லா நபிமார்களுடைய பெயரும் அரபி அல்ல, ஆனால் குர்ஆன்ல வந்திருக்குது. அதனால அரபி அல்லாத பெயர்கள், அதுல நல்ல அர்த்தங்கள் அல்லது நபிக்கு வைக்கப்பட்டிருக்குது என்பதனால வைக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 ஆண் குழந்தைகள். அந்த பிள்ளையில ஒன்றுக்கு காசிம் என்று வச்சாங்க, இன்னும் ஒரு பிள்ளைக்கு அப்துல்லா பாப்பாவுடைய பெயரை வச்சாங்க, 3வது மாரியா கிருத்தியாவின் மூலமா கிடைத்த பிள்ளைக்கு இப்ராஹிம் என்று வச்சாங்க. இதெல்லாம் எங்களுக்காக பெரிய முன்மாதிரி. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிற நேரத்தில் நாங்க வெறும் லேசான பெயர், புதிய பெயர், இதுவரைக்கும் யாருமே வைக்காத பெயர் என்பதை விட ஆக முக்கியம் நல்ல அர்த்தம் இருக்குதா, நல்ல கருத்துள்ள நல்ல அர்த்தமுள்ள நபிமார்களுடைய, சாலிஹீன்களுடைய, நல்ல மனிதர்களுடைய, ஆண்களுடைய, பெண்களுடைய பெயர்களை வைக்கும் பொழுது சில நேரங்களில் அதன் உள்ள அர்த்தம் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில பிரதிபலிப்புகளை ஏற்படுத்தலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இதை பிறந்த உடனேயே செய்வதுடன் அதற்கு பின்னால அந்த பிள்ளை வளர வளர நாங்கள் அவர்களுக்கு நல்ல சாலிஹான பிள்ளை என்று நாம் சொன்னோமே, அந்த பிள்ளை சாலிஹான பிள்ளையாக உருவாக நாங்கள் முதலாவது வீட்டுடைய சூழலை உருவாக்குவோம்.
தயவு செய்து யாரும் கோபிச்சு கொள்ளாதீங்க. இன்றைக்கு அநேகமானவர்களுடைய வீட்டில் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக வளருவதற்குரிய என்வாய்மெண்ட் இல்லை. ஏன்? முதலாவது உம்மா பாப்பா மகன் மகள் எல்லோருமா உட்கார்ந்து பேசுறது கூட இல்லை. இப்ப அப்படித்தான் ஒரு மாதிரி உலகம் போய்கொண்டிருக்குது. இவரும் இவருடைய மொபைல் போன் எடுத்துக்கொண்டு வந்ததோட அவரும் செட்டியில் உட்கார்ந்து அவர் போன்ல இருப்பாரு. மனைவிட்ட சொல்லுவாரு, கொஃபி ஊத்துங்க, பிளேட் ஊத்துங்க, சாப்பாட்டை வைங்க, குடிச்சு சாப்பிட்டு அவர் போன்ல, மகனும் அவட போன்ல, மகளும் அவட போன்ல, வைஃபும் வேலை அவசரமா செஞ்சுட்டு அவங்க இன்னும் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து கொண்டு அவங்களோட போன்ல. மேலான பெரியார்களே, ஷாஹூர்களே, எப்படி நல்ல என்வாய்மெண்ட் கிடைக்கும், பிள்ளைகளுக்கு எப்படி நல்ல சூழல் கிடைக்கும். வீட்டுக்குள்ள வந்தா நிறைய வெளிநாட்டவர்கள், வெளிநாடுகளுக்கு பயணம் செய்தவர்கள் இருக்கிறீங்க. வெளிநாட்டுல பெரிய பெரிய பிசினஸ் செய்யறவங்க எல்லாம் அவங்களோட பிசினஸ் உடைய பேச்சு ஆபீஸ் டைம்ல தான். நீங்க ஈவினிங்ல நைட்ல பேசினா அவங்க சொல்லுவாங்க, இல்லக்கு நாளை காலையில நீங்க ஆபீஸ் டைம்ல பேசுங்க. ஏன்? வியாபாரத்துடைய பேச்சு அந்த நேரத்துல தான். வீட்டுக்கு வந்தா குடும்பத்துக்குள்ள நேரம், மனைவிக்குள்ள நேரம், பிள்ளைகளுக்குரிய நேரம், அந்த நேரத்திலே நாங்க எங்களுடைய சோசியல் மீடியாவில் இருந்தோம்டா மேலான பெரியார்களே, ஷாஹூர்களே, எங்களோட கால நேரம் வேஸ்ட் மட்டுமல்ல, எனக்கோ என்னுடைய மனைவிக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ நல்ல என்வாய்மெண்ட் கிடைக்காது. நல்ல விஷயங்களை பேசணும், குர்ஆன் ஹதீஸ் வாசிக்கப்படணும், குர்ஆன் ஓதுற சப்தங்கள் வீட்டுல கேட்கணும், நல்ல நபிமார்களுடைய வரலாறுகள் அங்கே சொல்லப்படணும், மௌத்த பத்தி ஆகிராவை பத்தி இந்த பிள்ளைகளுக்கு சொல்லப்படணும். இரவுல நேர காலத்தோட அவர்களை உறங்க வைக்கணும், காலையில நேர காலத்தோட அவர்களை எழுப்பாட்டி ஃபஜ்ருடைய தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு அழைத்து கொண்டு வரணும். அல்ஹம்துலில்லாஹ், எங்கட நாட்டுல சில இடங்கள்ல மாஷா அல்லாஹ் பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருக்கும். சில நகரங்கள்ல நாங்க பார்க்கலாம். நகரங்கள்ல வந்த அளவுக்கு மாற்றம் இன்னும் சில கிராமங்கள்ல வரல. நகரத்துல ஃபித்னா கூட, ஆனால் மறுமுனையில் அல்ஹம்துலில்லாஹ் மாற்றங்களும் கூட. கிராமங்கள்ல அந்த அளவுக்கு ஃபித்னா இல்ல, ஆனால் சில கிராமத்தவர்கள் ஒரு பழக்கத்தை பழக்கி நாங்க பார்க்கலாம். மக்ரிப் இஷாவுக்கு அந்த கிராமத்தில் உள்ள மஸ்ஜிதுக்கு 100 பேர் வராங்க, ஃபஜ்ருக்கு 10 பேர் தான் வருவாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இல்ல மன் ஸல்லல் ஃபஜ்ர ஃபீ ஜமாஅத்தின், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோட தொழுவாரோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல. உங்களோட பிள்ளை நல்ல பிள்ளையாக வளரணுமா? பாடசாலையில போய் கெட்ட நண்பர்களோட மோசமான பழக்க வழக்கங்களுக்கு உங்களுடைய மகள், உங்களோட மகன் அதுல பழக்கப்படுத்த கூடாதா? அவர்களை முதலாவது ஆண் பிள்ளைகளை மஸ்ஜிதுல ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோட தொழவைங்க. பெண்கள் உங்களோட வயது வந்த மகள்மார்களை நேர காலத்தோட எழுப்பாட்டி அவர்களை வீட்டுல தொழுக வைங்க. அவர்களுக்கு ஒரு ½ குர்ஆன் ஓத வைங்க. இந்த ரெண்டும் அவர்களை ஃபித்னாவிலிருந்து பாதுகாக்கும் என்று நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ். ஃபஜ்ருடைய தொழுதா அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல அவர் வழிகட்டு போவேலா, அவர் தவறான பாவமான காரியங்களை ஈடுபட முடியாது. யாரு குர்ஆனுடன் இணைகிறாரோ அந்த குர்ஆன் அவரை பாதுகாக்கும் என்று நபியுடைய ஹதீஸ் வந்திருக்கிறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நான் ஆரம்பத்திலேயே ஞாபகப்படுத்தினேன், பிள்ளைகள் எப்படி அருளோ அதே மாதிரி அவர்கள் ஒவ்வொருவரும் அமானிதம். அந்த அமானிதத்தை பற்றி அல்லாஹ் கேட்பான். அவர்களை சாலிஹானவர்களாக வளர்க்கணும் என்றால் அவர்கள் நல்லவர்களாக வளருவதற்குரிய நல்ல சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டிய ஒரு தார்மீக கடமை கணவனுக்கும் மனைவிக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் இருக்குது. அந்த அடிப்படையில் நல்ல சூழலை உருவாக்கி எல்லா ஏற்பாடுகளை செய்து கொடுத்தும் அதற்கு பின்னால் அவர் வழி தவறி போனா அந்த தாயோ தந்தையோ குற்றவாளியாக கருதப்பட மாட்டார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால சிலர் நினைக்கிறாங்க மகனை நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும், மகளை நல்ல ஃபேமஸ் காலேஜில் சேர்க்கணும், தேவையான படிப்புக்கு தேவையான முழு ஏற்பாடும் செய்யணும். நான் அது கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் அதோட சேர்த்து அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுக்கணுமே, தக்வாவை கொடுக்கணுமே, அல்லாஹ்வுடைய மஹப்பத் ஏற்படணுமே, இஸ்லாத்தின் மீது விருப்பம் ஏற்படணுமே, ஆகிராவுடைய பயம் வர
வரணுமே, அதற்குரிய சூழலையும் நாங்க உருவாக்கி கொடுப்பது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமை. அப்படி நல்லவர்களாக உருவாக்கினால்தான் இன்ஷா அல்லாஹ் எங்களை ஜனாசா தொழுகையும் தொழுக வைப்பார், எங்களுக்காக துஆவும் செய்வாரு. நாங்க மரணித்தா நாங்க கபருல ஹதீஸ்ல வருது, தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்க கூடியவர் யாரும் இல்லையா, யாரும் இல்லையா, என்னை காப்பாத்தாண்டு கத்தி கதறி கொண்டிருப்பதை போன்று கபரிலே உள்ள பெற்றோர்கள் எனக்காக இஸ்திக்பார் செய்கிறவர்கள் யாரும் இல்லையாண்டு அவர் ஒவ்வொரு வினாடியும் எதிர்பார்த்து கொண்டிருப்பார். எப்பொழுது அவருடைய பிள்ளை வாப்பாவுக்காக இஸ்திக்பார் செய்வாரோ அந்த நேரத்தில் அதன் மூலம் அல்லாஹ் வாப்பாவுடைய தண்டனையை குறைப்பான், வாப்பாவுடைய வேதனையை குறைப்பான், அல்லது அந்தஸ்தை கூட்டுவான் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால் நல்ல பிள்ளைகளை உருவாக்கினார் தான் எங்களை வஃபாத்துக்கு பின்னால எங்களுக்காக இஸ்திக்பார் செய்வாங்க. அந்த அடிப்படையில் எங்களை பிள்ளைகளை வளர்த்து நல்ல சூழலை உருவாக்கி கொடுப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே யா அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக அந்த பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய அந்த நம்முடைய உறவுகளுக்கு யா அல்லாஹ் நீ உதவி செய்வாயாக. கிட்டத்தட்ட 2 வருடமாக அவர்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், சொல்ல முடியாத துயரத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். சீக்கிரமாக அவர்களுக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுப்பாயாக, அமைதியான நிம்மதியான சூழலை உருவாக்கி கொடுப்பாயாக, அவர்களுடைய பசியை போக்கி விடுவாயாக, அவர்களுடைய பயத்தை நீக்கி விடுவாயாக. தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு கண்ணியமான சமூகமாக அவர்களை நீக்கி வைப்பாயாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. Thank you for watching. Please remember to subscribe, like and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah.